ஹலோ கைஸ், இன்னைக்கு தமிழ் நியூ இயர் அண்ட் எங்களுக்கு வந்து விஷு. அதனால நானும் அஸ்வந்தும் முன்னாலே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். விஷுக்கு ஏர்லி மார்னிங்கே கனி வைப்பாங்க அப்படின்றதுனால நாங்கள் முன்னாலே வந்துட்டோம். ஏர்லி மார்னிங் 4 o'clock நானும் அம்மாவும் எந்திரிச்சு விஷு கனிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தராக எந்திரிச்சு கனி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோலேயே விஷுனா என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ விஷுன்றது மலையாள நியூ இயர். அஸ்வந்த்க்கு இதான் ஃபர்ஸ்ட் விஷு. ஸோ இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்க எல்லாரும் சாமி கும்பிட்றத பார்த்துட்டு லிசாவும் என்னதான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எங்களுக்கு இது தலை விஷு அப்படின்றதுனால எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நீங்க லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நாங்க 2 பேரும் சேம் கலர்ல ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ரெடி ஆகி நேராக அஸ்வந்த் வீட்டுக்கு போயாச்சு. அங்கே சாமிலாம் கும்பிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டு ஈவினிங் போல நாங்கள் மால் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக மாலுக்கு ட்ரெடிஷ்னலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். ஹேர் ஆஃப் மால் தான் வந்திருந்தோம். வந்ததுமே லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த பபிள் டீ தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைமும் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த டைமும் அதே வாங்கிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா சுற்றிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு வெளியே ஈவென்ட் நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா எல்லாரும் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துல இந்த 360 டிகிரி ஃபோட்டோ பூத்து வச்சிருந்தாங்க. ஸோ அங்கேயும் வீடியோ எடுத்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பை.